அனைவருக்கும் வணக்கம். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் பல அரிய சிறந்த பயனான பணிகளை ஆற்றி வருகின்றது. இவற்றுள் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவு புலத்தை தெளிவுபடுத்தி வருகின்றது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரி என்னும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் அதன் முதன்மை பணிகளை திறன்பட உருவாக்கி வருகின்ற நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களை அவர்களது நூல்களை அடிப்படையாக கொண்டு மிக இயல்பான நேருக்கு நேரான நிலையில் நேர்காணல் ஒன்றினை புத்தகம் பேசுவோம் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு கிழமையின் வியாழன் அன்றும் நடத்தப்படுகின்றது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்நிகழ்வினை ஒவ்வொரு இடத்திலும் ஏந்துடன் ஜூம் காணொளி ஊடக வாயிலாகவும் ஒளிபரப்புகின்றோம். தொலைவில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் கிழமையும் புத்தகம் பேசுவோம் நிகழ்வில் இணைந்து தங்களின் அறிவினை மேம்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம். நிகழ்வில் பங்கு பெறுபவர்கள் தங்களுக்கான மின் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். இன்றைய நிகழ்வில் நம்முடன் இருக்கும் அறிஞர், கல்வியாளர், பெண்ணியல் சிந்தனையாளர் திருவாமை சாலை செல்வம் அம்மையார் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்நிகழ்வின் வழி அம்மையார் அவர்களின் நூல் குறித்து அறிவதற்கு இந்நிகழ்வினை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துவதற்கும் எமது நிறுவனத்தின் நூலகர் சீவாவேலு அவர்களை அழைத்து அம்மா அவர்களுக்கு வணக்கம் கூறி நகர்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா வணக்கம். நம்ம கேள்விகளுக்குள்ள போலாம். முதல்ல உங்களுடைய சாலை செல்வம் அப்படின்ற பெயரினுடைய விளக்கத்தை பத்தி சொல்லுங்க. சாலை செல்வம் அப்படிங்கிறது என்னுடைய குடும்ப பேர் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப சாதாரணமா அதை பத்தி நிறைய பேர் கேட்கறதுனால நான் எல்லாருக்கும் சொல்லி பழகிற விஷயம் விதவிதமா இருக்கும். ஒண்ணு நான் மெய்வழிச்சாலை அப்படின்ற ஊரில் பிறந்தவள். அங்க மெய்வழி சாலை என்பது மெய்மதம் என்ற ஒரு சின்ன ஒரு அறவழியை பின்பற்றுகின்ற ஒரு இடம். அதில் எங்க அம்மா அப்பா இருந்ததுனால அங்க நான் பிறந்ததுனால் எனக்கு சாலை செல்வம் என்று பெயர் சூட்டப்பட்டது. சாலை அப்படிங்கிறது எங்க எல்லாருடைய பெயர்களுக்கு முன்னாடியும் அது வைக்கிற ஒரு புனைவு, ஒரு பெயர். நாங்கள் குழந்தைகளுக்கு சாலை என்றும் பெரியவர்களுக்கு மெய்வழி என்றும் ஆரம்பிக்கும். ஸோ நான் என் பெயரை அறிமுகப்படுத்தும் பொழுதே என் அப்பாவின் பெயர் மெய்வழி தவக்குடி அனந்தர், என் அம்மாவின் பெயர் மெய்வழி குணசேகர அனந்தகி. ஸோ நாங்கள் சாலை செல்வம், சாலை வேலம்மாள், சாலை மதனா, அந்த மாதிரி எங்க குழந்தைகளுக்கான பெயர்களை அந்த மாதிரி சூட்டுவது வழக்கம். ஸோ அந்த வகையில என்னுடைய பெயர் சாலை செல்வமா இருக்கு. அடிஷ்னலா எல்லாரும் கேட்கிற இன்னொரு கேள்வி, செல்வம் என்பது ஆண் பெயர், உங்களுக்கு எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் அது இரு பாலினருக்குமான ஒரு பெயராக தான் நான் பார்ப்பேன். ஆனா நடந்தது எப்படி இருக்கலாம்னா, ஒருவேளை எனக்கு அந்த மெய்வழிச்சாலை ஆண்டவர் பெயர் சூட்டும் பொழுது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று பார்க்காமல் அந்த பெயரை வைத்திருக்கலாம். அதனாலும் அது பொது பெயராக இன்றைக்கு அறியப்படுகிறது. சரி, உங்களுடைய இளமை காலம் குறித்தும் உங்களுடைய எழுத்து பணிகள் குறித்தும் இதுவரை நீங்க எழுதி வெளியிட்டிருக்கிற நூல்கள் குறித்து சொல்லுங்க. எனக்கு இளமை காலம்ங்கிறது குழந்தை பருவம் மெய்வழிச்சாலையில. மெய்வழிச்சாலை என்பது ஒரு இன்னைக்கும் வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பூமி. அது இன்றைக்கு வரைக்கும் அதுல கரண்ட் கிடையாது, குடிசையில் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு 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 கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய, அந்த மெய் மதத்தை பின்பற்றக்கூடிய அனைவரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூக சூழல்ல நான் வளர்ந்தேன். நான் அந்த சமூக சூழல் அப்படிங்கிறது ஒரு ஜாதி மதமற்ற ஒரு அறவழியில் பயணிக்கிற மெய்வழிச்சாலை அப்படின்றத பொருள் நிறைய விஷயங்கள் சார்ந்தது. அதுல மெய் மதம் என்ற ஒரு விஷயத்துல யமனை கடக்கிற மரளி என்கிற யமனை கடக்கிற ஒரு
ஒரு வழி அது. அந்த வழியில் நாங்கள் பயணிக்கிற ஒரு விஷயமாகவும் இருந்ததுனால, நிறைய சேர்ந்து பாடுதல், சேர்ந்து செயல்படுதல். ஒரு ஒரு கிணறு வெட்டணும்னா எல்லாரும் சேர்ந்து போய் கிணறு வெட்டுவோம் அங்க. ஒரு வேலி போடணும்னா எல்லாரும் சேர்ந்து, ஒரு நிறைய நேரங்கள்ல சாப்பாடு சேர்ந்து சமைக்கிறது. இந்த மாதிரி ஒரு இணைந்த வாழ்வு, ஒரு கூட்டு வாழ்வுல ஒரு வளர்ந்த குழந்தையாக தான் நான் வந்து மிக பசுமையான ஒரு நினைவோட இருக்கிறேன். அதோட வந்து நாங்க வளர்ந்த காலத்துல வந்து காடுகளும், மலைகளும் சூழ்ந்த ஒரு பகுதியாவும் அது இருக்கு. இன்னொரு நகரம் சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை எங்குமே இல்லாம இருந்தது. எங்களுக்கு சுத்தமா இல்லாம இருந்தது. ஸோ அப்ப நாங்க வந்து சின்ன பிள்ளையில போய் பழம் பறிச்சு சாப்பிடுறது, மரம் ஏறுறது, இது நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு அனுபவங்களை வந்து குழந்தை பருவத்துல இருக்கிற பெற்ற ஒரு ஆள் நானு. அதே மாதிரி விதம் விதமான விளையாட்டுகளும் விளையாண்ட ஒரு ஆள். அது வந்து மெய்வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் அந்த இடமே அதுக்கானதாகவும் இருந்தது. ஒரு 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 பக்கம் வந்து ஒரு ஒழுக்க நெறிகளோட வளர்ற ஒரு இடமாவும் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சுதந்திரமான செயல்பாடுகளுக்கான இடமாகவும் அது எனக்கு அமைஞ்சதுங்கிறது ஒரு வகையில என்ன சொல்ல, ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானு. அப்படிதான் நானு அந்த குழந்தை பருவத்தை சொல்லுவேன். இளமை பருவம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வேறு ஒரு நிலைக்கு போச்சு. உதாரணமா வந்து நாங்க 1ஆம் வகுப்புல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் எங்களுடைய படிப்பை வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு பெண் பிள்ளையை படிக்க வைக்கிறது, இல்லைன்னா பெண் பிள்ளை அதுக்கடுத்து வந்து நான் படிக்க வேண்டும் என்றால் ஒரு ஒரு 6 கிலோமீட்டர் சைக்கிள்ல போகணும். ஸோ அம்மாவுக்கு வந்து அதை பத்தி ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால வந்து நாங்க ஒரு விடுதியில் தங்கி படிக்கிற ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு கிடைச்சது. அந்த விடுதியில் தங்கி படிக்கிறதுங்கிறது எனக்கெல்லாம் வேறு ஒரு உலகமா இருந்தது. அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடமாக இருந்ததுனால, அது வேறு ஒரு வழிபாடு முறைகளும், வேறு விஷயங்களும் இருக்கிற ஒரு வாய்ப்பா இருந்தது. அதுக்கடுத்து கல்லூரிக்கு வந்து சென்னைக்கு போகும்பொழுது, அது ஒரு இளம் பெண்ணுக்கே உரிய ஒரு பல்வேறு வகையான வாய்ப்பையும், ரொம்ப நல்லா சொல்லணும்னா நான் காலேஜ் படிக்கும்போது பஸ்ல ஓடி ஏறுறது, நாங்க படிக்கிற காலத்துல டோக்கன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. 10 பைசாவுக்கு வாங்குற அந்த டோக்கன் வந்து பஸ்ல எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்கலாம். ஸோ அப்ப வந்து ஒரு மாசத்துக்கு 120 டோக்கன் அப்படின்னு எங்களுக்கு உண்டு. நான் படிச்ச கல்லூரியில. ஆனா இந்த 60 டோக்கன் 30 டோக்கன்லாம் வாங்குற பெண்கள் வந்து எங்கேயுமே போகாம வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோடதெல்லாம் வாங்கி ஒரு ஊர் சுத்துற ஒரு, அதுவும் நகரத்தை சுற்றுற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறையாவே கிடைச்சது. அந்த வாய்ப்புல ஒரு விதவிதமான விஷயங்கள் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, தோழிகளோட இருக்கிறது, ஆண்களோட பழகிறது, முதல் எங்க ஊர்ல நாங்க சினிமாவுக்கு போகக்கூடாது, சினிமாவுக்கு போறது, அப்புறம் என்ன சொல்ல, அந்த மாதிரி ஒரு 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 பெண் என்ற கட்டுப்பாடுகளையும் தாண்டி ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னோட கல்லூரி பருவத்துல வந்து எனக்கு பெற முடிஞ்சது. அது வந்து நான் அதையும் சேர்த்து நான் மகிழ்ச்சியா தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். சரி, உங்களுடைய எழுத்து பணிகள் குறித்து. எழுத்து பணி பத்தி சொல்லணும்னா, இன்னைக்குமே நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு எழுத்தாளர் கிடையாது. ஏன் நான் எழுத்தாளர் கிடையாது, ஏன் எழுதுற, அந்த 2 கேள்விக்கும் இடையில தான் நான் எப்பயுமே எழுதிட்டு இருக்கிறேன் நானு. ஒரு எழுத்தாளர் இல்ல, ஆனா நான் எழுதுறேன் அப்படின்னா என்னன்னா, நான் சொல்லுற விஷயத்த வந்து என்னால படிக்க முடியறது இல்ல. நான் நினைக்கிற விஷயத்த என்னால படிக்க முடியறது இல்ல. அப்ப நான் சொல்ல விரும்புற விஷயத்த வந்து எழுதும் போதுதான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு எழுத வேண்டிய நிர்பந்தம் எனக்கு வந்துச்சு. இந்த எழுத்தோட ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கு. நான் கல்லூரியில படிக்கும்போது சுட்டுமொழி சுடர்னு ஒரு பெண்கள் பத்திரிகை நூலகத்துக்கு வரும். அந்த பத்திரிகையை படிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு முதலா வந்து ஒரு பெண் சார்ந்த ஒரு அனுபவத்தை எழுத்துல படிக்கிறது, அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதற்கு பிறகு நான் அவங்களோட சேர்ந்து அந்த பத்திரிகையை நடத்துகின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ வந்து வெறும் வாசகரா மட்டும் இருக்க கூடாது,
ஒரு ஒரு பத்திரிகையில இருக்கும்போது எழுத்தாளராகவும் இருக்கும்போதுதான் அதுல தொடர முடியும்னு என் தோழி எல்லா நேரமும் என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப நிறைய அனுபவங்கள் எழுதக்கூடிய அஹ் அஹ் வ- வ- தொடக்கம் எனக்கு அது அமைஞ்சுது. அதுவும் கூட எனக்கு ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு உணர்வு அப்பயுமே அது எனக்கு கிடைக்கல. இப்பயுமே நீங்க எழுத்தாளரான்னு கேட்டா நான் அது ஒரு ஆமா எழுத்தாளரும் கூட அப்படின்னு சொல்லுவேன் நானு. நீங்க ஒரு அம்மாவான்னு கேட்டா நான் அம்மாவும் கூட அப்படிதான் சொல்லுவேன். அந்த மாதிரிதான் நானு என்னுடைய எழுத்தாளர் இடத்துக்கும் நான் இடம் கொடுக்குறேன் நானு. சரிங்க. இப்போ சிறந்த கல்வியாளராகவும், குமுக செயல்பாட்டாளராகவும், பெண்ணிய செயல்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய நீங்க எழுதுன சிறந்த படைப்பா எதங்கம்மா சொல்லுவீங்க? உம் எனக்கு ஒரு ஒரு புஸ்தகமும் எழுதி முடிக்கும் போது அது சிறந்த புஸ்தகமா தான் இருந்திருக்கு. அது அது அப்போ அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சொல்லும் பொழுது நான் கடைசியா இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு 2-3 மாசத்திற்கு முன்னாடி நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தன்று ஆண் குழந்தை பதின்ம பயணம்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் நான். இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பெண் குழந்தைகளுக்காக மாதவிடாய்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தோம். அந்த புஸ்தகம் அன்னைக்கு மாதவிடாய் சார்ந்து பெண்களுக்காக என்னென்னலாம் நம்ம பண்ணணும், பெண்கள் எப்படி அதை ஒரு மூட நம்பிக்கையில இருந்து வெளிவரணும், இல்லைன்னா அதை ஒரு அது 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 ஒரு அறிவியல் பூர்வமா பார்க்கணும், சுகாதாரமா பார்க்கணும், அப்படிலாம் அந்த புத்தகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பெண்களோட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும்பொழுது ஆண் குழந்தைகளுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க விட்டு விட்டோமோ அப்படிங்கறது பத்தி எனக்கு சமீப காலமா அது அது பற்றி உரையாடி கொண்டே இருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த உரையாடலை ஏதோ ஒரு இடத்துல துவங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண் குழந்தை பதின்ம பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் முடிச்சு இப்ப கூட புதுச்சேரியில புத்தக கண்காட்சியில இருக்கு. எல்லாருக்கும் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப ஆண் குழந்தைகளுக்கும் சுகாதாரமா இருக்கிறத சொல்ல வேண்டியிருக்கு, ஹார்மோன் மாற்றத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஆண் குழந்தைகளுக்கு இயல்புலேயே அறிவாளிகள் மாதிரி நம்ம எதுவுமே சொல்லி தர்றதில்ல. அவங்க நாளுக்கு நாள் இந்த அறிவின்மையோட அதிகமா பயணிக்கிற உணர்வும் பாக்குறோம். ஸோ அதனால அந்த புஸ்தகத்தை நான் முக்கியமா பாக்குறேன். மற்றபடி என்னோட நிறைய ஏறக்குறைய ஒரு 50 புத்தகங்கள் குழந்தைகளோட வாசிப்பிற்காக எழுதியிருப்பேன் நான். ஸோ அந்த வாசிப்பிற்காக எழுதும்போது எழுதுற எல்லா புத்தகங்களும் ஒரு ஒரு பெண் மையப்படுத்தி தான், ஒரு பெண்ணிய அப்படிங்கிற ஒரு நிலையில தான் பெரும்பாலான புத்தகங்கள் இருந்திருக்கு. எனக்கு அந்த பெண்ணியன் சார்ந்து குழந்தைகளுக்கு எழுதுறது அப்படிங்கிறதுல ஒன்னாதான் அந்த ஆண் குழந்தை புத்தகத்தையும் நான் பாக்குறேன். ஒரு ஒரு பெண்ணியலாளராகிய நான் ஒரு ஆண் குழந்தைய எப்படி ஒரு ரெஸ்பெக்டபிளா பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மாதிரிதான். மற்றபடி என்னுடைய குழந்தைகளுக்கான எல்லா புத்தகங்களும் நான் நினைக்கிறேன் ஜாலியா இருக்கும், படிக்க ஈஸியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணும். அதை முன் வச்சுதான் அந்த புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். சரி. இயல்பான கல்வி என்பது மதிப்பெண் சார்ந்தது அன்று, பாட புத்தகத்தை மட்டும் மையப்படுத்தி கற்றுக் கொடுப்பது அன்று, லாப நோக்கத்தோடு இயங்குவதும் அன்று. கல்வியை படைப்பாற்றலை வெளிக்கொணரும் கற்றல் முறைகளுடனும் வாழ்க்கையுடனும் சமூக விடுதலையுடனும் தொடர்பு படுத்தும் சிந்தனை மரபுகள் செயல்பாடுகள் இந்தியாவிலும் சரி உலகளாவிய வகையிலும் சரி இருக்கவே செய்கின்றன என்ற இது போன்ற கல்வி பற்றிய எண்ணம் உங்களுக்கு முதலாக எப்பொழுதுமா வந்தது? நான் கல்வியின் நோக்கம் பத்தி படிக்கும்போது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் கல்வியின் நோக்கம் என்ன சொல்ல, சமூக மாற்றத்திற்கானது. அது வேற 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 அறிஞர்கள் வேற வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் அப்படிங்கிற இதெல்லாம் ஆரம்பிப்பாரு. இப்ப இதுவே காந்தி ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு செயல் வழியோட ஒரு அறவழி பயணத்தை எப்படி சமூக மாற்றமா கொண்டு போறது அப்படிங்கிறது பத்தி. ஸோ இந்த சமூக மாற்றம் அப்படிங்கிறது தான் கல்வியோட நோக்கமாவே இருக்குது. இல்லைன்னா சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் அது உறுதியாகவும் ஆக்கப்பட்டுச்சு. ஆனால் அது
ஒரு வகையில கல்வி பொருளீட்டுதலோட இணையும் பொழுது சமூகம் மாறுனது அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கலாம் இல்லை. ஆனா இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு பொருளீட்டுதலாகவும் பொருட்களை மையப்படுத்தியும் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நாம எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து கேள்வியாவே ஆயிட்டே இருக்குது. ஸோ இந்த கேள்வியில வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஸ்ட்ரெஸ் ஆகிற இடமா கல்வி கூடங்கள் இருக்குது. ஒரு குழந்தை எங்க அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கல்வி கூடமா இருக்கு. அப்ப ஒரு ஒரு கல்வி கூடம்ங்கிறது வந்து ஒரு சுதந்திர மனநிலையையும் ஒரு இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடியதையும் ஒரு கூட்டு வாழ்க்கையையும் முதன்மைப்படுத்தி இருக்க வேண்டியது ஒரு கல்வி. ஆனால் ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் இருப்பதையே சிரமமா பார்க்கிறது, படிப்புங்கிறதே வந்து ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேன். அது என்னோட அனுபவத்திலையும் நான் பார்க்கிறேன். நான் என்னோட அனுபவத்திலையும் அது அப்படிதான் இருந்தது. ஸோ அப்ப வந்து கல்விக்குள்ளார நாம வேலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தனிநபர் வளர்ச்சி சார்ந்த வேலை இல்லை. அந்த கல்வியின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியுமாங்கிற ஒரு வேலை, குழந்தைகள் மகிழ்ச்சியாக அதை கற்க முடியுமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே காந்தி எல்லாருமே காந்தி மட்டும் இல்லை, எல்லா அறிஞர்களும் அதுதான் சொல்லுவாங்க. கல்விங்கிறது வந்து ஒரு தாகூரோட இடத்துல போனீங்கன்னா ஒரு கலையோட சேர்ந்து கல்வி கற்கிறதா இருக்கும். காந்தி ஸ்கூலுக்கெல்லாம் போனா ஒரு செயல்பாடோட சேர்ந்து கல்வி கற்கிறதா இருக்கும். அப்ப இங்க நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அரவிந்தர் கல்வி அப்படிங்கிற ஒரு கல்வியை பார்த்தோமானால் அதுவும் பிரமாதமான ஒரு கல்வியா இருக்கு. ஐம்புலன்களையும் மையப்படுத்தின ஒரு கல்வியா இருக்கு. இப்படிலாம் கல்வி பற்றி இவ்வளவு இவ்வளவு அழகழகான விஷயங்கள், அறிவார்த்தமான விஷயங்கள் வந்த போதும் நம்மளுடைய கல்விக்கூடங்கள் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்ததுக்கான நான் படித்த புத்தகங்கள் ஒரு 2-3 சொல்லலாம். ஒண்ணு வந்து டோட்டோசான் அப்படின்னு ஒரு புஸ்தகம், பகல் கனவு அப்படின்னு ஒரு புஸ்தகம், குழந்தைகள் வாழ்கன்னு ஒரு ரஷ்யன் புக்ஸ், அப்புறம் நம்மளுடைய காந்தி, மற்றதெல்லாம். அப்ப நான் வந்து ஒரு இளம் பெண்ணாக இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த புத்தகங்களை எல்லாம் நான் படிக்கிறேன். நான் அந்த நேரத்துல மாசானோ புக்காக்கோவோட ஒற்றை வைக்கோல் புரட்சியும் படிக்கிறேன் நான். இப்ப எனக்குள்ளார ஒரு ஒரு உள்ளார வந்து நான் வந்து ஒரு விவசாயியா மாறுறதா, ஒரு பள்ளிக்கூடம் சார்ந்தவளா மாறுறதா, இந்த 2 கேள்வியும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப விவசாயம்ங்கிறது என்ன மாதிரியான ஒரு குடும்பத்துல வந்து யோசிக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு எங்க பாட்டியே ஆசிரியையா இருந்தவங்க, டீச்சரா இருந்தவங்க. அப்புறம் அப்பா பள்ளிக்கூடம் நடத்தினவங்க. அம்மா வந்து எங்களை வந்து அம்மாவாகவும் தலைமை ஆசிரியராகவும் எங்களை வளர்த்தவங்க. அப்போ ஒரு விவசாயம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமா எனக்கு இல்லை. அதை எடுக்க முடியுமான்னு சொல்லி. அப்ப கல்விக்குள்ளார நுழையிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியா இருந்தது எனக்கு. இந்த 4-5 புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு என்னுடைய தோழிகளும் பள்ளிக்கூடம் துவங்குறது அந்த மாதிரி முயற்சியில இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு நிறுவனத்திற்குள் போகாம அதே நேரத்துல கல்விக்குள் போறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப இயல்பாவே எடுத்த ஒரு முடிவா தான் நான் அதை பார்க்குறேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடங்கள்லாம் நான் வந்து இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துற ஒரு வேலையை செய்வேன். இந்த டோட்டோசான்ற புத்தகத்தை பாருங்க அப்படின்னு. எங்க அம்மா வேலை பார்த்த அரசு அரசு ஆசிரியையா தான் இருந்தாங்க. அந்த சனிக்கிழமைகள்ல ஆசிரியர் கூட்டணி மீட்டிங்லாம் நடக்கும். அங்கெல்லாம் போய் நான் இந்த பாருங்க கல்வி வந்து இப்படி இருக்குது, மார்க் வாங்குறதுக்கானது இல்லை, வேற என்னென்னமோ செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பேசியிருக்கேன். எல்லாரும் வந்து எங்க அம்மாவே என்ன குழந்தையா பார்ப்பாங்க, இல்லைன்னா எங்க அம்மாவுடைய நோக்கங்கிறது வேற ஏதோ. ஆனா நான் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சிரிப்பாகவும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்துச்சு. ஆனா அது அடுத்தடுத்து அது இயல்பாக தானாகவே ஒரு இப்படிதான் நான் ஆகணும்னு நினைச்சதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தேன். அது வந்து என்னை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அப்படிதான் அது தானாவே ஆயிக்குச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வேலை மூலமாவே அது தானா அப்படி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நானு. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, நான் வந்து எப்ப கல்வியாளரா ஆகணும்னு நான் நினைச்சேன்னா, நான் அப்படிலாம் எனக்கு கிடையாது. ஏன் நான் வந்து மார்க்க வெறுத்தேன் அப்படின்னா அதுவும் கிடையாது. நான் வந்து +2ல ஃபெயில் ஆனேன். ஏன் ஃபெயில் ஆனேன்?
அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்ன, நான் இல்லாமலே எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஒரு அறிவாளி, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா என்ன அப்படிம்பாங்க. அப்ப வந்து அப்ப வந்து எஃபர்ட்ங்கிறது மனப்பாடம் அப்படிங்கிறதா தான் அது எனக்கு இருந்தது. இப்ப நான் அறிவாளின்னு பல பேர் ஒத்துக்கிறாங்க. ஆனா வந்து எனக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சம்பந்தத்தை புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இன்னைக்கு பாடநூல் குழுவிலேயே இருக்கிறேன். ஸோ பாடநூல் கழகத்துலலாம் நான் வந்து போகும்பொழுதெல்லாம் ஒரு ஒரு படிப்பு வராத குழந்தையோட ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் இருப்பேன். பாத்தீங்கன்னா குழுவுல வைஸ் சான்சலர் அப்படி அறிஞர்கள், கல்வியில சிறந்தவர்கள்னு சொல்லிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. நான் வந்து என்ன வந்து நானு படிக்க இது வந்து குழந்தைக்கு எப்படி புரியும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி பெரும்பாலான குழந்தைக்கு முடியாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் அங்க உட்கார்ந்திருக்கேன். அது என்னுடைய அனுபவத்தில இருந்து வந்ததாகவும், என்னை போன்ற குழந்தைகள் இன்னும் அதிக அளவு எண்ணிக்கையில தான் இந்த நம்ம சமூகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயும் அது வந்ததுன்னு நான் பாக்குறேன். சரிங்கம்மா. உங்களுடைய இந்த வாழ்வியல் ஆகும் கல்வி என்ற நூல்ல 2வது கட்டுரையா இருக்கக்கூடிய சுனாமி தந்த பள்ளி, அது பத்தி சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி ரொம்ப நீங்க அந்த புஸ்தகத்துல அத தேர்வு செஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றது வந்து வானவில் பள்ளின்னு வானவில் பள்ளி. வானவில் பள்ளி வந்து நாகப்பட்டினத்துல இருக்கு. வானவில் பள்ளிய ஆரம்பிச்ச இது ஒரு 5, 6 பெண்கள் சேர்ந்து தான். இன்னைக்கு வந்து அது ரேவதி அப்படிங்கிறவங்க வந்து அத எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து சுனாமி சமயத்துல நம்ம எல்லாருமே வந்து கடற்கரையை நோக்கி போறது, கடற்கரையில இருக்கிற மக்களோட அவங்களுக்கு ஏதாவது உதவிட முடியுமா, அவங்களுடைய வாழ்வை மீட்டிட முடியுமா, இழந்த விஷயங்களை தந்துட முடியுமா அப்படின்ட்டு தான் எல்லாரும் போனாங்க. அப்ப போயிருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க இடம் செழிப்பா இருந்தது. சோறு வந்து குமிஞ்சு கிடந்தது, இறஞ்சி கிடந்தது. ஏன்னா எல்லாருமே அவங்க மேல அக்கறை காமிக்கிற ஒரு இடமா இருந்தது. எல்லாரும் வந்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு, உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பிச்சை எடுக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த சுனாமி வந்த ஒரு ஊர்ல இவங்க யாரா இருக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க தேடி போகும்பொழுதுதான் ஒரு பெரிய எண்ணிக்கையில அந்த ஆதியன் சமூக குழந்தைகள் வந்து ஆதியன் சமூகத்தினர் வந்து அங்க வசிச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியும் வீடு இல்லை, அதுக்கப்புறமும் வீடு இல்லை. அது ஒரு வீடு பெறக்கூடியவர்களாகவும் அவங்கள யாரும் பார்க்கல. ஸோ அப்போ வந்து ரேவதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்களோட கல்வி அப்ப அவங்க படிக்கிறாங்களா, அப்ப எந்த தலைமுறையும் படிக்கலையா, அப்ப நம்ம வந்து நம்ம சமூகம் வந்து ஒரு கல்வியில் சிறந்த அப்படின்னு நம்ம தமிழகமும் சரி இந்தியாவும் சரி சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஒரு சமூகம் கல்வியை நோக்கி பயணிக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிக நிச்சயமா அவங்களுக்கு யாரா இருந்தாலும் ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் ஒரு சமூகத்தின் மேல அக்கறையுடைய ஒருத்தருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்கறையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைகளை அந்த சமூகத்திற்கு ஏதாவது கிடைக்க வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு வந்து சுனாமியோட ஃபண்டுல அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு வாங்கி தர்ற வேலையையும், குடியிருப்பு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை கல்விக்கு கொண்டு வர்ற வேலையையும் அவங்க முன்னெடுத்தாங்க. ஸோ முன்னெடுக்கும் பொழுது நான் அந்த சுனாமி காலத்துல இருந்தே அந்த பள்ளிக்கு நானும் போயிட்டு இருக்கிறேன் நானு. அந்த முன்னெடுக்கும் போது என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பள்ளியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழக்கம் இல்லாத குழந்தைகள், அம்மா அப்பாவுக்கும் குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு சமூகம் அது. ஏன்னா அவங்க ஆதியன் சமூகம் வந்து வேற வேற ஊருக்கு பயணித்து கொண்டே இருப்பவர்கள். அப்ப பயணிக்கும் பொழுது குழந்தைகளை கூடயே தான் கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த கூட கூட்டிட்டு போகும் பொழுது ஒரு நிரந்தர குடிகளுக்கு ஒரு பள்ளி அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்ப இந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய தேவையும் அவங்களுக்கு இல்லை, அப்படி யோசிக்கவும் இல்லை. அப்படி அப்ப வந்து அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அப்போ வந்து நீங்க 4 நாள் நீங்க கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு போங்க, வந்த உடனே குழந்தைங்களை விடுங்க அப்படின்னு அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து திடீர்னு அம்மா அப்பா இருப்பாங்க, குழந்தைங்க காணாம போயிடுவாங்க. அப்போ குழந்தைங்க காணாம போயிட்டாங்கன்னா எங்க இருக்காங்கன்ற தேடுற வேலையை இந்த பள்ளிக்கூடமே செய்யும். அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். குழந்தைங்க தொலைவாங்க, அம்மா அப்பா
வந்து வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட அம்மா அப்பா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஆனா பள்ளிக்கூடத்துல வந்து எங்க நீங்க கடைசியா போனீங்க? அந்த குழந்தை யாரு யாரு இது பண்ணியிருப்பாங்க? அந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய ஒரு வழக்குகள் எல்லாம் அவங்க சந்திச்சிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பள் இவர்களுக்கு வந்து பள்ளிக்கே போகாத ஒருத்தர்களை ஒரு ஒரு சமூகத்தை வந்து 5வது வரையும் படிக்க வச்சு 6ஆம் வகுப்பிற்கு பொதுப்பள்ளிக்கு அனுப்பும் பொழுது அதிகப்படியான கஷ்டங்களை அவங்க எதிர்கொண்டாங்க. என்னன்னா, நீங்க பொதுப்பள்ளியில வந்து நீங்க பொதுப்பள்ளிங்கிறது அரசு பள்ளி தான். அரசு பள்ளியில வந்து நீங்க சேரணும்னா ஒரு ஜாதி சான்றிதழ் வேணும், ஒரு ரேஷன் கார்டு வேணும். ஸோ அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் ஆதார் ஆதார் இப்ப வந்து ஆதார் கார்டு வேணும். அதெல்லாம் அவங்களுக்கு இல்ல. ஆனா அந்த அந்த சான்றிதழ் வாங்குறதுங்கிற ஒரு சிரமத்தை இன்னைக்கு வரைக்குமே அனுபவிக்கிற ஒரு சமூகமா அவங்க இருக்காங்க. சான்றிதழ் வாங்கும்போது அவங்க ஆதியன் சமூகம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு இல்ல. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த சான்றிதழும் இல்ல. அவங்க எந்த சமூகம்ங்கிறது இந்த அட்டாட்சிலாம் இல்லாம த தரக்கூடாதுன்ற விதி இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதிலெல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 60 குழந்தைகள் கல்லூரியவே முடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்திருக்குது. அப்படிங்கிறது வந்து சுனாமினால நீங்க உங்க வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்தியிருந்தீங்க. அவங்களுக்கு சுனாமி கொடுத்த வாழ்வா தான் நான் அத பார்க்குறேன் நானு. இல்லன்னா நாம ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அறத்தோட இருக்கிறோம்ல. அப்படி அறத்தோட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சமூகத்தை நமக்கு இணையா கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் நான் அத பார்க்குறேன். அந்த மாதிரி தான். சரிங்க. கைகளால் வளரும் அறிவு என்ற உங்களுடைய கட்டுரையும் உயிரை கண்டுபிடித்த குழந்தைகள் என்ற கட்டுரையிலும் ஒரு வகையில தொடர்புடையதா இருக்குங்கம்மா. அது மண்ணையும் மண் சார்ந்த உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பண்பை குழந்தைகளுக்கு கல்வியின் வழியா கொடுத்து வருது. இந்த 2 கட்டுரைகளையும் குறித்து நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ரொம்ப இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து முதல் முறையா நீங்க தான் கேக்குறீங்க என்ன. 2 குழந்தைங்களுமே வந்து என்ன சொல்ல மலைவாழ் சமூக குழந்தைங்க. அப்ப மலைப்பகுதி இது வந்து நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய இதுல வந்து சூழலியல் சார்ந்த பள்ளிகள் இருக்கு. அப்ப வந்து இந்த கைகளால் பெரும் அறிவு அப்படிங்கிற ஒரு பள்ளி அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வரைக்குமே நான் இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு மலைவாழ் சார்ந்த ஒரு கட்டுரை படிக்கும்போது அல்லது அந்த குழந்தைகள் பற்றிய இது படிக்கும்போது அவங்க வந்து பள்ளிக்கூடத்துல வந்து மற்ற குழந்தைகளோட உட்காருதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை. எனக்கெல்லாம் வந்து ஒரு கிராமத்து குழந்தையாகவே நான் அந்த ஃபீல்ட வந்து பார்ப்பேன் நான். எனக்கு வந்து நீங்க ஒரு போய் ஒரு சுத்தி போய் ஒரு செடியில இருந்து அதை பறிச்சுட்டு வா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ரொம்ப ஒரு நிமிஷத்துல என்னால செய்ய முடியும். ஆனா அதை உட்கார்ந்து பச்சையம் அல்லது சூரியனின் கதிர்களில் இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது அதுக்கும் எனக்கும் இருக்கிற இடைவெளி தான் அது எனக்கு எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். செடி, பூ. ஆனா அதை வந்து ஒரு பாடப்புத்தகம் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்ப இந்த கேள்விகளை சுமையாக இல்லாமல் பயிற்றுவிக்கிற பள்ளிகளா நான் அதை பார்க்கிறேன். அது கைகளால் கொடுக்கிற அறிவாக இருந்தாலும் சரி, ஒரு எண்ணிக்கை வந்து நமக்கு புத்தகம் இல்லாமலே தெரிகிற ஒரு விஷயம். 4 வாங்கிட்டு வா இன்றைய விஷயத்துல ஒரு மரத்துல எத்தனை பழுத்திருக்கு, இன்னைக்கு வந்து எவ்வளவு, இது எல்லாமே நம்மளுடைய தின விஷயங்கள்ல சுலபமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்ப அத வந்து நீங்க இந்த 4 பாசியையும் இதுல கோரு அப்படின்னு ஒரு வண்ணத்தையும் இன்னொரு வண்ணத்தையும் சேர்க்கும்போது இந்த வெள்ளை கலர் 4 பாசியும் சிவப்பு கலர் 4 பாசியும் சேர்த்தா மொத்தமா எத்தனை பாசி இருக்கு அப்படின்னு கூட்ட சொல்லும் பொழுது கிடைக்கிற ஒரு சுலபமான ஒரு கற்றல் இருக்குல்ல, அந்த கற்றலை நோக்கிதான் எல்லா அறிஞர்களும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்ப வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி நகரத்துல இருக்கிற குழந்தைக்கும் நம்ம அப்படிதான் சொல்லி தரணும். அப்ப இந்த முயற்சியை வந்து அவர்கள் செய்கிறார்கள், இல்லைன்னா அவர்கள் ரொம்ப சுலபமாக வெற்றி கண்டுகிறார்கள்.
இப்ப பாண்டிச்சேரியில இருக்கிற இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற சவரி ராயலு பள்ளிக்கூடமோ எக்கோலங்கஸ் பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுக்குமே கூட இல்லைன்னா இந்த சைட்ல இருக்கிற முல்லா ஸ்ட்ரீட்ல இருக்கிற குழந்தைகளுமே கூட அப்படி படிக்கும் பொழுது அவங்களுக்கு கல்வி வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காது. அவங்களுக்கு மதிப்பெண் என்பது இவ்வளவு மிகப்பெரிய சுமையாக இருக்காது. ஆனா இந்த பள்ளிக்கூடங்கள் அதை சிறப்பாக செய்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். இப்ப ஒரு உயிரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து அவங்க ஒரு திட்டத்துல இருந்திருக்காது. ஆனா குழந்தைகளோட செயல்ல அது நடக்கும்போது ஒரு ஆசிரியருக்கே அது வாய்ப்பா இருக்கும். இப்ப நீங்க துளிர் பள்ளிக்கூடத்திலயும் சரி, புவிதம் பள்ளிக்கூடத்திலயும் சரி, நீங்க அந்த பள்ளிக்கூடங்களை தான் நீங்க குறிப்பிடுறீங்க. அவங்க வந்து சொல்லும் பொழுதே எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வந்து உட்கார்ந்து கஷ்டப்பட்டு பட்டர்ஃப்ளை இல்லைன்னா பட்டாம்பூச்சியோட நிலைகள்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து ஒரு புழுவை பிடிச்சிட்டு வந்து பாட்டில்ல அடைச்சி அதை உருவாக்கி கொடுக்குற ஒரு குழந்தையா என் வகுப்புல இருக்கிறாங்கிறத வந்து எனக்கு தெரியறதே இல்லை அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் எனக்கு சொல்லும் பொழுது அதுதானே கல்வி. அப்ப அந்த விஷயத்தை வாயால பேசிட்டு அந்த விஷயத்தை அவர்கள் மூலமாகவே ஒரு ஆசிரியர் எழுதி அதையே வாசிக்க கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடங்கள் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம அதெல்லாம் இந்த ஒரு புத்தகமா ஆக்கியிருக்கிறோம். இப்ப வந்து நீங்க இவங்களோட இந்த கையால் கற்றுக்கொள்ளும் விஷயம், உயிர்களை கண்டுபிடிக்கிற விஷயங்கள், இதுதான் வந்து இன்றைய நவீன கல்வி வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. எல்லா நாடுகள்லயும் அத பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஒரு வெகுஜன கல்வியாக மாற முடியாத ஒரு நிலை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு இயல்பாக கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஆசிரியரால எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, ஆசிரியர் கற்பவராக இருக்கிறது, குழந்தைகளை அனுபவிப்பவர்களாக அலோவ் பண்றது. அப்பதான் அது வந்து சாத்தியப்படும். அப்ப இந்த இந்த கல்வியை வந்து விதவிதமா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க வந்து மதிப்பெண் கல்வியை பத்தி முதல் கேள்வி கேட்டுட்டீங்க. இந்த கேள்வி, இந்த பதில்கள் எல்லாம் ஒரு மதிப்பெண்ணை விட ஒரு வாழ்வியல் வந்து சுலபமா எப்படி கொண்டு வரும் அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிற ஒரு விஷயம்தான். நீங்க எனக்கு ரொம்ப வியந்த விஷயங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து குழந்தைகள் வந்து கற்றலில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். நீ படின்னு யாரும் அவங்கள வந்து வற்புறுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லா நேரமும் படிக்கணும்னு அவங்க எதிர்பார்த்ததும் இல்லை. இதெல்லாம் எனக்கு வியப்பா இருக்கும். அப்ப இது எவ்வளவு அப்ப ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கு, தன்னால் படிக்கக்கூடிய அனுபவமும் இருக்கு, தான் முக்கியமானவன் என்றதை அங்கீகரிக்கக்கூடிய இடமாகவும் பள்ளிக்கூடம் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழந்தைக்கான ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்களில் இருப்பதனால் மட்டுமே அது கட்டுரையாக மாறி இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா இவர்கள் செய்திருக்கிற நீங்கள் சொன்ன அந்த 2 பள்ளிகளும் செஞ்சிருக்கிற விஷயங்கள்ல ஒரு இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு. அவர்கள் வந்து இயற்கையிலிருந்து எடுத்தாலும் சரி, ஒரு செயற்கையான பொருளை எடுத்தாலும் சரி, ஒரு குழந்தைகளை வந்து கல்விக்குள் பயணிக்கிறது, கற்றலுக்குள் ஈடுபடுத்துவது அப்படிங்கிறத வந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சரிங்கம்மா. இப்ப பாண்டிச்சேரி ஆரோவில் குயிலாப்பாளையம் ஒன்றிய பள்ளியிலிருந்து நீங்க எடுத்துக்கொண்ட செய்திகளை கொண்டு வெறும் பள்ளி அன்று சமூகம் என்ற அடிப்படையில ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்கம்மா. ஒரு சமூகம் பள்ளியிலிருந்து எப்படி வெளிப்படுகிறது என்பதை பத்தி குறித்து சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி ஐக்கியம் பத்தி பள்ளிக்கூடம் பத்தி ஆரோவில்ல இருக்க அந்த பள்ளிக்கூடம் பத்தி நான் கொஞ்சம் ஐக்கியம் தானே, ஓகே, அந்த பள்ளிக்கூடம் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன் நானு. ஆரோவில் நமக்கு தெரியும், ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு எல்லா வகையான பயிற்சி என்ன சொல்ல முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு இடம். யார் எதை விரும்பினாலும் அங்க வந்து நம்ம வந்து முயற்சித்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடம். அதுல கல்வி பற்றிய முயற்சிகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது வந்து நான் பாக்குறேன் நானு. அதுல குறிப்பா இந்த பள்ளி இருக்குல்ல, இந்த பள்ளி வந்து
அந்த சமூக குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி. அப்ப அந்த பள்ளியை வந்து ஒரு ஒரு நவீன பள்ளிக்கூடமா நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் அதோட கட்டட அமைப்பு, ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள், அப்புறம் அங்கேயே இருக்கிற ஆசிரியர் பயிற்றுனர், அவர்கள் திட்டமிடும் முறை, இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி தேர்வு செய்வாங்கன்னா, ஒண்ணு அவங்க வந்து பொருளாதார நிலையில ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிற குழந்தைகள்கிட்ட இருந்து தான் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு, அந்த விண்ணப்பங்கள் வந்து குலுக்கல் முறையில வேற வேற முறையில அதை அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அந்த அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு தொடர்ந்து வேலை செய்யற ஆசிரியர்கள் ஒரு 15 பேர் இருக்கிறார்கள் என்றால், வந்து வந்து செல்லக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒரு வருடத்திற்கு 100 பேர் கூட இருக்கலாம். ஸோ வேற வேற நாடுகளில் இருந்தும் வருகிறார்கள். வேற வேற பொருட்கள் அவர்களுக்கு வந்து கல்விக்காக கொடுக்கப்படுகிறது. பொருட்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரம் அவங்க ஊரோட மரம். ஆனா அது வந்து ஊஞ்சலோட இருக்கும், சர்க்கல் மரத்தோட இருக்கும். அவங்க ஒரு பீரியட் அந்த ஆலமரத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். அவங்க அந்த பள்ளிக்கூடத்திற்கு இல்லைன்னா ஆரோவிலுக்கு உரிய நீச்சல் குளத்திற்கு வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தையிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை வரைக்கும் வாரம் 2 முறை போகக்கூடியதாக இருக்குது. அப்ப ஆங்கிலம் சொல்லி கொடுக்கிறேன்னு இல்லாம அவங்க கூட பேசி பழகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்புறம் இதெல்லாம் தாண்டி காலையில அவங்க சீக்கிரமா வரலாம். பள்ளிக்கூடம் ஒரு 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா 7 மணிக்கு வேலைக்கு போறவங்க அங்க கொண்டு வந்து பாதுகாப்பா பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போகலாம். அதே மாதிரி மாலை 6 மணி வரைக்கும் அந்த பெற்றோர்கள் வரும் வரைக்கும் அந்த குழந்தைகள் அங்க பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்குது. இதெல்லாம் வந்து இததான் நான் வந்து வெறும் பள்ளி அல்ல, அது ஒரு அந்த சமூகமே அப்படிங்கிறது மாதிரி நான் முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. வழக்கம் போல நமக்கு வந்து அந்த ஒரு குழந்தை மதிப்பெண் வாங்கல, அந்த விஷயங்கள்லாம் நம்ம மற்ற கல்வியில பேசுற இதுல இருந்து வித்தியாசமா இருக்கும். அப்புறம் அங்க இருக்க லேப்ஸும், நீங்க வந்து ஓவியத்துக்கு என்று ஒரு தனி இடம், மாண்டசோரி பொருட்கள் எல்லாம் இருக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி கற்றலுக்கான அனுபவங்களோட சேர்ந்து, சிறந்த ஆசிரியர்களோட சேர்ந்து, ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளோட சேர்ந்து, கற்றல் நுட்பங்களையும் நவீன விஷயங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடம், அங்கு வாழற ஒரு சமூகத்திற்கு ஒரு விலை இல்லாத ஒரு பள்ளிக்கூடமாகவும் இருக்கிறதுனால நான் அந்த பள்ளிக்கூடத்தை மிக முக்கியமானதா பார்க்கிறேன். அதுவும் அது ஆரோவில் மேற்கொண்டிருக்கிறதுனால அது சிறந்ததாகவும் நான் பார்க்கிறேன். சரிங்கம்மா. இப்போ பெண்கள், கல்வி, குழந்தைகள், சமூகம் என்ற அடிப்படையில தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கீங்கம்மா. நீங்க பார்த்த பள்ளிக்கூடங்கள் தொடர்பாகவும் பள்ளிக்கூடத்தினுடைய மாணவ தலைமைகள் குறித்தும் சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி இது நான் என்னோட வேலையே வந்து ஆசிரியர் பயிற்றுனர் வேலை தான். ஆசிரியர், அதுவும் பாண்டிச்சேரியில இருக்கிற பெரும்பாலான அரசு பள்ளிகள் கூட எங்களுக்கு அதுல தொடர்பு இருக்கு. இந்த பள்ளிகள் சார்ந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது நிறைய நேரம் கலக்கமா இருக்கு. நிறைய நேரம் நம்பிக்கை தரக்கூடியதாகவும், அந்த நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் தனியாகவும், நமக்கு வந்து இன்னும் இப்படியே இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறத நான் பாக்குறேன். அது இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். எனக்கான அனுபவங்கிறது பாண்டிச்சேரி, தமிழ்நாடு தான் நான் சொல்ல முடியும். தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் நான் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறேன், அல்லது என்னை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ரெண்டும் மாறி மாறி நான் போயிட்டு இருக்கேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, குழந்தைகளுக்கு இன்னமுமே ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு இடமா பள்ளிக்கூடம் தான் இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்திற்கு வராவிட்டால் அந்த குழந்தைக்கு அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு கிடைக்குமா, அல்லது ஒரு பாதுகாப்பான
அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறத தாண்டி அந்த அந்த பகல் 8 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூடம் தான். அது ஒரு ஒரு ஃபெமினிஸ்டா, ஒரு பெண்ணியலாளரா நான் அதை ரொம்ப 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 முக்கியமானதா நான் பார்க்குறேன். குழந்தை ஒரு ஓட பாதுகாப்பு, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும், பெண் குழந்தையாக இருந்தாலும், அது பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து கல்விக்கூடம் தான் தருது. நான் வந்து ஒரு குழந்தை பாடத்தை கற்றுக்கொண்டு ஒரு வேலைக்கு போறத விட இத முக்கியமா பார்க்கறதுனால அத நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து நான் சொல்றது வந்து அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள். மதிய உணவு அவங்களுக்கு அங்க கிடைக்குது. இல்லன்னா வந்து தனியார் பள்ளியா இருந்தாலும் சாப்பாடு குடுத்து விட்டுருவாங்க. அந்த சாப்பாட்டு நேரம்னு ஒண்ணு இருக்கு. அரசு பள்ளியா இருந்தா காலையில அவங்களோட இந்த உடல் நிலைக்கு ஏற்ப அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ ஒண்ணு பாதுகாப்பு, அதுக்கடுத்து ஆரோக்கியம். அதுக்கடுத்து அவர்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள். அவங்க அவங்க கூட படிக்கிற குழந்தைகள் கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. பாட புத்தகத்துல இருந்து கத்துக்கிறாங்க. இல்லன்னா வந்து ஆசிரியர் ரொம்ப ஈடுபாடோடு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி அரசு பள்ளிகள்லாம் பொறுத்த வரைக்கும்லாம் வந்து ஆங்கில வழியாகவும் இருக்கு. ஆங்கில வழி சுலபமா, தமிழ் வழி சுலபமாங்கிறது இன்னைக்கு சமூகத்திலேயே ஒரு பெரிய கேள்வியாக்கப்பட்டுருச்சு. ஏன்னா வந்து ஆங்கிலம்ங்கிறது வந்து ரொம்ப சுலபம் மாரி பேசப்படுது. ஆனா ஆங்கிலம் வர்றதில்ல. தமிழ்ங்கிறது க நம்ம பேச்சு மொழியா இருக்கு. ஆனா தமிழ் கற்றுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற ஒரு கேள்விய தொடர்ந்து முன்வைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது, குழந்தைகள் கற்கும் பொழுது, நிறைய ஆசிரியர்கள் ஒரு நவீன கற்பித்தல் முறையை மேற்கொள்பவர்கள். நிறைய ஆசிரியர்கள் குழந்தைகள் மீது ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்களை நம்ம அரசு பள்ளியில பார்க்குறோம். அதனால ஓரளவு அவங்களால அடுத்தடுத்த நிலைக்கு நோக்கி பயணிக்க முடியுது. ஆனா ஒரு பெற்றோரோட ஈடுபாடு கூட இணையும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பார்க்குறோம். நீங்க தனியார் பள்ளிகள்ல பார்க்கும்பொழுது பெற்றோர்களின் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதும் ஆசிரியர்களோட விஷயங்கள் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி அது அமையும். நான் வந்து என்ன மாதிரி என் குழந்தைக்கு கல்வி வேணும்னு நினைக்கிறேனோ அந்த கல்விக்கு வாங்கக்கூடிய தகுதியும் அந்த கல்வியை நோக்குனதும் ஒரு பெற்றோர் ஈடுபாடுல இருந்து கிடைக்கிறது. ஸோ அப்ப அங்க வந்து சில விஷயங்கள் சுலபமா இருக்கும். அரசு பள்ளியில அது கொஞ்சம் ஒரு சவாலாகவே இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியின் நோக்கம் மாதிரியே கல்வி வந்து வியாபாரத்திற்கானது அல்ல அப்படிங்கிறத வந்து தெளிவாவே எழுதியிருக்கு. அந்த தெளிவாக எழுதப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னும் மாற்றம் நடக்கல. ஆனால் இந்த ஒரு இந்த பொருளாதாரம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த ஒரு கலாச்சாரம் வந்து நமக்கு அதிகமாகும் பொழுது அதுல முதன்மை பெறுவதா அந்த கல்வியும் மருத்துவமும் இணைந்து தானாகவே அதோட வடிவத்தை எடுத்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்ற விஷயத்துக்கும் நமக்கு நடைமுறையில இருக்கிற விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி வந்து ஒரு வியாபாரம் கைப்பற்றினதா நான் பார்க்குறேன். அப்படி ஒரு வியாபாரத்துல இருந்து மீட்டணும் அப்படின்னா எனக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது இந்த வாழ்வியலாகும் கல்வி புஸ்தகம் கொடுத்திருக்கிற பள்ளிக்கூடங்கள் தான். இந்த பள்ளிக்கூடங்கள் ஒரு கல்வியை வந்து ஒரு முதன்மையாகவும் சமூகத்தின் மீதும் குழந்தைகள் மீதும் அக்கறையாகவும் கல்வியை புரிந்து கொண்டும் கல்வியை நோக்கத்தில் புரிந்து கொண்டும் கற்பித்தலில் ஈடுபாடுடையதாகவும் குழந்தைகளை மதிக்கக்கூடியதாகவும் இருக்கிற ஒரு கல்வி நம்ம எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு எப்பயுமே இருக்கு. அந்த ஆசையை முன்வைத்ததாக தான் நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். சரிங்க, நிறைவான கேள்விக்கு போயிடலாங்க. உங்களுடைய கல்வி பயணத்துல கல்வி முறைகள் குழந்தைகளுக்காக இப்படி இப்படி நடத்தப்பட வேணும் அப்படின்னு நீங்க பல வகையான எண்ணங்களை எழுத்துக்களா பதிவு செய்திருக்கீங்கம்மா. அப்படிப்பட்டவற்றில சில அழுத்தமான கருத்துக்களை நீங்க வெளி உலகத்துக்கு உங்க மூலமா வெளிப்படையா சொல்லக்கூடிய செய்திகளை சொல்லுங்க. குழந்தைகள் வந்து
எப்பயுமே கற்கக்கூடியவர்கள். நீங்க வந்து நம்ம நம்ம நினைச்சுக்கிறோம் நாம கத்து கொடுத்துதான் அவங்க கத்துக்கிறாங்கன்னு. நம்ம கூட இருந்து அவங்க கத்துக்கிறாங்க. நம்ம நம்ம வந்து சோறு ஊட்ட வந்து நம்ம வந்து ஒரு பாடம் எடுக்கிறது இல்ல. இப்படி பல விஷயங்களுக்கு நம்ம என்னன்னா குழந்தை வந்து நீங்க அங்க சமைக்கிற அம்மா சமைக்கும் போது இங்க ஒரு குடும்பமே நடத்தும். அது வந்து நம்ம அததான் ஒரு இயல்பாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு நாம பாக்குறோம். அந்த ஒரு குழந்தை எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் இருந்தார்கள் என்றால் குழந்தைகளோட கல்வி சுமை குறைந்ததா இருக்கும். அப்ப நாம இப்ப நான்னா என்னுடைய குழந்தையோ இல்ல நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் என் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தையோ, நான் இந்த சமூகத்துல உறுப்பினராக இருந்தேன்னா என் பக்கத்து வீட்டு குழந்தையோ என்னவா ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கிறது வந்து வாழ்வியல் சார்ந்த ஒரு கல்விதான். நம்ம பெரியவர்களுடைய வாழ்க்கை தான். அந்த பெரியவர்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் பின்பற்ற முடிகிறதோ அதையெல்லாம் குழந்தைகளால பின்பற்ற முடியும். நான் வந்து 90 மார்க் வாங்கலைன்னு என்கிட்ட கூட்டிட்டு வர ஒரு பெற்றோருக்கும் நான் முதல் கேள்வியாக கேட்பது நீங்க எத்தனை மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறது தான். உங்களால எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிற முடியும் அப்படிங்கிறது, உங்களால எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும் ஒரு விஷயத்தை. அப்ப ஒரு நாளைக்கு நீங்கள் எதையெல்லாம் படிக்கிறீர்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் மூலமாக தான் நான் வந்து கல்வியை நான் புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அப்ப வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து மதிப்பெண், மனப்பாடம் அதெல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஒரு ஆசிரியராகவோ பெற்றோராகவோ பெரியவர்களாகவோ இருக்கிறத விட ஒரு குழந்தையாகவும் மாணவராகவும் ஆகி அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தார்கள், செய்ய வைத்தார்கள் என்றால் அது இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுவான்னு எனக்கு தெரியல. ஆனா கல்வியும் கற்பித்தலும் நாம என்ஜாய் பண்ணும் பொழுது, நாம கற்றுக்கொள்ளும் போது அது வந்து இச்சமூகத்துக்கு இயல்பாகவும் சாதாரணமாகவும் சுலபமாகவும் போய் சேரும் அப்படின்னு. நன்றி. ரொம்ப நன்றி. அழகான கேள்விகளுக்கும் நன்றி. நிறைவு சொல்லிடுவாக்கா? இன்றைய நாளின் புத்தகம் பேசுவோம் நிகழ்வில் வாழ்வியலாகும் கல்வி எனும் நூல் குறித்து உரை நிகழ்த்திய கல்வியாளர் சாலை செல்வம் அம்மையார் அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம்.